ரொம்ப நாள் கழிச்சு என் மச்சான் ஸ்கூல் லீவ்ல வீட்டுக்கு வந்திருந்தான். சரி அப்பவாவது என் பையன் அவன் கூட சேர்ந்து வெளியே விளையாடுவான்னு பார்த்தா கையில டேபும் கேமுமா இருந்தானுங்க. சரி இவங்கள வேற மாதிரி நம்ம என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிக்டாக் டாய்ஸ் வேர் ஹவுஸ்ல இருந்து எந்த கேம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னொன்னா செலக்ட் பண்ணிட்டே வரும்போது என் கண்ணில் பட்டு தான் இந்த ஐஸ் ஹாக்கி. இந்த கேம் பார்க்க சின்னதா தெரியும், ஆனா அது எவ்வளவு பெருசு இருக்குன்றத என் பொண்ணு தூக்கி வச்சிருக்கா பாத்துக்க. அவனுங்க ரெண்டு பேர் வெளியே விளையாடிட்டு இருக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் இந்த கேமை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த கேம் வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்ல ஹாக்கி விளையாடுறதுக்கான ஸ்டேடியம் இருக்கும். அந்த பாக்ஸோட ரெண்டு பக்கமும் பிளேயர் 1க்கும் 2க்கும் வந்து ஸ்கோர் நோட் பண்ணதுக்கான ஸ்கோர் பாரும் அதுல கொடுத்திருப்பாங்க. அதோட சேர்த்து ரெண்டு காயின் கையில ஹோல்ட் பண்ணி பிளே பண்றதுக்கான ரெண்டு ஹாக்கி ஹோல்டரும் கொடுத்திருப்பாங்க. அந்த காயினோடவே ஒரு டான்சிங் பவுடரும் கொடுத்திருப்பாங்க. இந்த பவுடர் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாவும் ஸ்மூத்தாவும் காயின்ஸ் வந்து போகும். நம்ம காயின் கோல் போட்ட உடனே இந்த ஹோல்ல தான் வந்து அந்த காயின் விழும். அதுல இருந்து காயின் எடுத்து மறுபடியும் நம்ம அந்த கிரவுண்ட்ல வச்சு விளையாடணும். முதல்ல அதை பிரிச்சுட்டு நானும் என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையல் விளையாடி பார்த்தோம். அதுல என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் உள்ள காயினை போட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் அடிச்சதும் இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும் நம்மளோட ஸ்கோர் போர்டுல. இந்த போர்டு பவுடர் போடாமலே அவ்வளவு ஸ்மூத்தா இருந்தது. எங்களோட ட்ரையல் ஓகே. அடுத்ததா வெளியே விளையாடிட்டு இருக்க இவனுங்க ரெண்டு பேர் கிட்ட கொண்டு போயிட்டு என் பொண்ணு வெளியே அவங்க கிட்ட கொடுத்த உடனே ரெண்டு பேருமே அந்த டேபை கீழே எடுத்து வச்சுட்டு இந்த கேமை ட்ரை பண்றதுக்காக இறங்கினாங்க. என் பையன் கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கையில அந்த ஹோல்டரை ஒன்னா அணைச்சு பம்பரம் மாதிரி போர்டு மேலே விட்டு விளையாடிட்டு இருந்தான். டேய் போதும் கேமை விளையாடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேருக்குமே கோல்ஸ் வந்து விழவே இல்ல. ஏன்னா ரெண்டு பேரும் டிஃபரெண்டா அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடரை தூவிட்டு விளையாடும் போது சரு சரு சருன்னு ரெண்டு பக்கமும் கோல் போக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல கேம் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் அந்த கேம்ல பயங்கரமா எங்கேஜ் ஆயிட்டாங்க. இவனுங்க ரெண்டு பேர் போடுற சத்தத்தை பார்த்து என் ஒய்ஃபும் வந்து அந்த ஸ்ட்ரோக் எடுத்து ஒரு ட்ரையல் பார்த்தா. சீரியஸாவே இந்த ஒரு மூமெண்ட் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கேம் போலவே இன்னொரு கேமும் வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லிங் பக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேமும் நம்மளோட கிட்ஸை ரொம்ப ரொம்ப என்கேஜ் பண்ணி வச்சிரும். இதுக்கு முன்னாடி நாங்க இது விளையாடிட்டு இருந்தோம். இப்போ நாங்க புதுசா இந்த ஐஸ் ஹாக்கிக்கு இறங்கிட்டோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதோட மட்டும் இல்லாம நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க. சீரியஸாவே டிஜிட்டலா என்கேஜ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பிசிக்கலா என்கேஜ் ஆகிற கேம்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம கிட்ஸுக்கு தேவை.